is equal to sum divided by number of quantity. Averageங்கிறது middle value. Averageங்கிறது equal sharing. அப்படின்னு இன்ட்ரோ கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பத்தி நான் இந்த 3 பாயிண்ட் முக்கியமா சொல்லியிருப்பேன். ஈக்குவல் ஷேரிங், சரியா, மிடில் வேல்யூ, சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. பட் டைப் 4ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன், சரியா. இப்போ இந்த சம்மை வந்து ரிப்பீட் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா n யூஸ் பண்ணுங்க, ரைட் சைட்ல ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், சரியா. அப்ப லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 14 மெம்பர்ஸ் இருந்தாங்க. மியூட் பண்ணுங்க. 14 n equal to 14. அதோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ? 31, சரியா. டீச்சர் வந்து இன்க்ளூட் ஆகும்போது 15 மாறுது. ஆவரேஜ் 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 32. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்னா பிளஸ் யூஸ் பண்ணுங்க, டிக்ரீஸ்னா மைனஸ் யூஸ் பண்ணணும், சரிங்களா. அப்ப இதுதான் கான்செப்ட், சரிங்களா. அப்ப பிளஸ் 1 யூஸ் பண்ணும்போது பிளஸ் 1 32. லெஃப்ட் சைட் டிஃபரன்ஸ் இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுன்னு சொன்னேன், இது பாத்தீங்கன்னா ரைட் சைடு, சரியா. லெஃப்ட் சைடு டிஃபரன்ஸ் எடுத்து ரைட் சைடு பாட்டம் நம்பர் இப்படி ஆன்டி கிளாக்கா ஞாபகம் வச்சுங்க. ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னா ரைட் சைடு ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகுற மாதிரி, சரியாப்பா. ஓகே. இப்போ இதை பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 32 பிளஸ் 14 46. அப்ப டீச்சரோட வெயிட் பாத்தீங்கன்னா 46ங்கிறது கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன், சரியா. ஓகே பாப்பா. நெக்ஸ்ட் இப்போ அதுலயே வரக்கூடிய ஒரு டைப் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சார் அகைன் ஒன் டைம் சொல்லுங்க சார். இதுல எந்த ஸ்டெப்பா? எந்த ஸ்டெப்ஸ் புரியல சார்? கிளாஸ் இப்பதாங்க சார் ஜாயின் பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து இல்ல. இது நேத்து இருந்தீங்க இல்லையா? நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? லாஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியலைங்க சார். சார் நெட்வொர்க் கிடைக்கலைங்க சார், அதனால ஸ்கிரீன் சரியா தெரியல எனக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க, கடைசியா தெரியல உங்களுக்கு? எஸ் சார். ஓகே 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 ஓகேப்பா. நீங்க லிசன் பண்ணுங்க. இப்போ என்னன்னா இது நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா ட்ரிக்கா யூஸ் பண்ணலாம் சொல்லி இந்த ஒரு மெத்தடை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண சொன்னேன். இப்போ என்னன்னா ஒரு குரூப் இருக்காங்க, அந்த குரூப்ல 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 31. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்கான், 31 கொடுத்துருக்கான், சரிங்களா. இப்போ புதுசா டீச்சர் உள்ள வராங்க. டீச்சர் உள்ள வரும்போது குரூப்போட ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை 1 சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்ப நம்பர் ஆஃப் குவான்டிட்டி என்னவா மாறும்? 14 பேர் இருக்க இடத்துல 15 மாறி இருக்கு, சரிங்களா. ஆவரேஜ் எவ்வளவா மாறி இருக்கு? 32 மாறி இருக்கு. ஓகேவாப்பா. இப்ப இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்படி மாறும்போது டீச்சரோட வெயிட் என்னவா இருக்கும்? குரூப்ல யார் ஜாயின் பண்றா? டீச்சரோட வெயிட் என்னங்கிறது கொஸ்டின். அப்ப நம்ம என்னன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதோட சம் கண்டுபிடிப்போம், சரிங்களா. டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி இந்த குரூப்போட சம் கண்டுபிடிப்போம், டீச்சர் வந்த பிறகு சம் கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் என்னவா இருக்கும்? டீச்சரோட வெயிட்டா இருக்குங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், சரிங்களா. அப்ப அந்த வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, சரியா. அதாவது லெஃப்ட் சைட்ல 14 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் பாத்தீங்கன்னா 31. 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் பாத்தீங்கன்னா, சரி 15 டீச்சர் வரும்போது 15 மாறும் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை 1 என்ன? 2 மாறுது, சரிங்களா. அப்ப லெஃப்ட் சைட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, ரைட் சைட் ஆவரேஜ் வர மாதிரி எழுதிக்கங்க, சரியா. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது யார் குரூப்புக்குள்ள வரா இல்லைன்னா யார் குரூப்பை விட்டு வெளியே போறா அவங்களோட சம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன், சரியா. சரியா. இப்ப 2 பேர் உள்ள வராங்கன்னா 2 பேர்த்தோட என்ன கிடைக்கும்? கூடுதல் தான் இந்த இடத்துல கிடைக்கும் சொல்றேன், சரியா. அப்போ லெஃப்ட் சைட்ல டிஃபரன்ஸ் 14ங்கிறது என்னவா மாறி இருக்கு? 15 மாறி இருக்கு, சரிங்களா. அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் யூஸ் பண்ணணும்,
ரைட் சைடு இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்ப இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ், இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். சரிங்களா? இப்ப இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 1 32 கூட மல்டிப்ளை 1 into 32 32 1 into 14 14 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 46 கிடைக்கும். இப்ப இது யாரோட வெயிட்டா இருப்பாங்கன்னா யாரு ஜாயின் பண்றாங்களோ அவங்களோட வெயிட். டீச்சர் தானே ஜாயின் பண்றாங்க, அவங்களோட வெயிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. The average of runs of a cricket player 10 innings cricket match எல்லாருமே பார்ப்போம் இல்லைங்களா? மேட்ச் கூட நடந்துட்டு இருக்கு. இந்தியா கூட ஃபைனல்ல போயிடுச்சு இல்லையா, சாம்பியன் டிராஃபி. இன்னிங்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மேட்சோட தான். சரிங்களா? கிரிக்கெட் தெரியாத டி டியா பி டி சார் டி. ஓகே, ஆன்சர் சாட் பண்றீங்க. யாரோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க. விஜய் 46ஆ? ஓகே, செக் பண்ணலாம். ஓகே ஓகே, சம் வந்து ஏவா? சம் சால்வ் பண்ண முடியுதா? நான் சொன்னதை வச்சு அப்ரோச் பண்ண முடியுதான்னு கேக்குறேன். The average runs of a cricket player of 10 innings 32. சரியா? 10 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அப்ப 10ங்கிறது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. சரியா? அவர் ஆவரேஜ் எவ்வளவு வச்சிருக்காரு? ஆவரேஜ் ரன் பாத்தீங்கன்னா 32 வச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின், அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காரு? How many runs must he make in his next innings so has to increase his average of runs by 4? அப்போ ஆவரேஜ் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகும்னா நெக்ஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிக்கணும்னு கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுது இல்லையா? எவ்வளவு ரன் அடிச்சா ஆவரேஜ் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகும்னு கேக்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுறான்னா என்ன? 11th மேட்ச். கரெக்டா? ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 32ங்கிறது என்னவா மாறும்? 36ஆ மாறும். ஓகே, கரெக்டா? இப்ப லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? 1 into 36 36 76 4 into 10 40 ஆட் பண்ணா 76. ஒரே ஸ்டெப். ஆப்ஷன் ஏ. என்ன தப்பு பண்ணீங்க? சொல்ல பார்க்கலாம். என்ன தப்பு? என்ன புரியுதா? கிளியரா புரியுதா? சார் அந்த 36 மட்டும் சொல்லித்தாங்க சார். எப்படி வந்து 36னா கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒருத்தர் விளையாடுறாரு. அவர் 10 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 10 மேட்ச் முடியும் போது அவரோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 32 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்து என்னன்னா அடுத்த மேட்ச் விளையாடுறாரு. சரிங்களா? ஆனா எவ்வளவு ரன் அடிக்கிறாங்கிறது சொல்லல, அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்த மேட்ச் விளையாடும் போது அவரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? ஆவரேஜ் ரன்ஸ் இன்க்ரீஸ் பைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப இதோட மீனிங் என்ன? ஆவரேஜ் வந்து ஏற்கனவே 32 இருக்கிற ஆவரேஜ் பாத்தீங்கன்னா, சரிங்களா, அதிகமான ரன் அடிச்சிருக்காரு. 76 அடிக்கும் போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? 32ங்கிறது 4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னமா மாறும்? 32 + 4 36. இதுதான் 36. ஆவரேஜ் வந்து 36ஆ மாறுது. அப்போ 36ஆ மாறுதுன்னா
எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாருங்க, அதோட மீனிங். சரிங்களா? அப்போ குரூப் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ இப்போ நெக்ஸ்ட் 2 மேட்ச்னு கொடுத்திருந்தா கூட 2 மேட்சோட சம் கிடைக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு மேட்ச் விளையாடுறாரோ இப்ப நெக்ஸ்ட் மேட்ச்ங்கும் போது ஒரே அடுத்த மேட்சோட ரன் கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப லெஃப்ட் சைட் டிஃபரன்ஸ் 10க்கும் 11க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. இங்க 32க்கும் 36க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4. சரியா? இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணா யார் உள்ள வராங்க இல்லைன்னா அடுத்த மேட்ச் அவங்களோட சம் கிடைக்கும். கிளியரா? புரியுதுங்க சார். அப்போ இது இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி எங்கள் டோட்டலாக பண்ணணும் சார். ஆமா, இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் பண்ணணும். சரிங்களா? 1 into 36 இங்க பிளஸ் தான் இருக்கு. பிளஸ் 4 into 10 பாத்தீங்கன்னா 40 பிளஸ் 40. சரியா? அப்ப இதுதான் 76. இப்ப இதே பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இங்க -4 into 40ங்கிற மாதிரி வரும். குறையுதுன்னு. ஓகேங்க சார். ஓகேவா? அப்போ குறை டிகிரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் யூஸ் பண்ணும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் யூஸ் பண்ணும். சரியா சார்? அதுல சிம்பிள் சேஞ்ச் எதுவும் மாறுமா சார், இல்ல வேல்யூ அதானா? புரியல என்னப்பா? இல்ல சார், இங்க வந்து பிளஸ்ஸா இருக்கு, அதனால நம்ம இன்ட் பண்ணும்போது பிளஸ் வேல்யூ வருது. பட் ஆனா வந்து மைனஸ் போட்டா இது மைனஸ் வேல்யூ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மைனஸ் வந்தா இங்க இப்ப கடைசியில மைனஸ் வருதுன்னா மைனஸ் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா இப்ப இந்த இடத்துல வந்து -76 ரன் அடிக்கிறான் அப்படின்னு எல்லாம் வராதுன்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப ரன்னுங்கிறது பாசிட்டிவ்ல தான் இருக்கும், வெயிட்ங்கிறது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா எடுக்கிற மாதிரி எடுத்துக்கும். சரியா? எந்த சேஞ்சுமே இல்ல. சரியா? ஆனா மைனஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ் வருதுன்னு வச்சுங்க. சரியா? அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த இடம் -4 into 40னா -40 தான் யூஸ் பண்ணணும். அப்ப ஃபைனலா இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்து, சரியா? இப்ப இதோட ரிசல்ட் வந்து -4ன்னு வரும். கரெக்டா? அப்ப 4 ஃபைனலா நம்ம எப்படி எடுப்போம்னா 4 எடுத்தா போதும் சொல்றோம். ஓகேவாப்பா? சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றேன். சேஞ்ச் ஆகாது. சரியா? அப்ப இந்த நம்பருக்கு இப்படி. ஓகே. நெக்ஸ்ட். ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸின்னு சொல்றேன். சரியா? கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டா யோசிங்க. சரியா? ஆன்சர் வந்துடும். சார் ஆன்சர் சி தாங்க சார். ஆன்சர் சியா? 26ஆ? சார். ஓகே. இப்போ வந்து இவன் வந்து நம்பர் எப்படி எடுத்தீங்க? வேற ஆன்சர் கிடைக்குதா? The mean of A, B, C, D and E is 28. If the mean of A, C and E 24, the mean of B and D, மீன்கிறது சராசரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? B, D யோட சராசரி எவ்வளோன்னு கேட்கிறேன். சார் 34. 36 ரெண்டு சொல்றீங்களே, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் சார். ஆப்ஷன் டி 34. 34 வேற. இங்க பாருங்க. ஓகே, இப்ப எப்படி எடுத்தீங்க? அவன் நம்பரா சொல்லல, ABCDன்னு கொடுத்துட்டாலே. அப்ப நம்ம இப்ப எப்படி யோசிக்கலாம்னா ABCDE 5 மெம்பர்ஸ் இருக்காங்களா? 5 மெம்பர்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 28. சரியா? 28ன்னு எடுத்துங்க. சரியா?
ஓகேவா? அப்போ ஒரு ஒரு ரூம்ல, ஒரு கிளாஸ் ரூம்ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் 28 இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க, இஃப் த மீன் ஆஃப் ACEன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ACEனா எவ்வளவு பேரு? 3 பேர் தானே, கரெக்டா? அப்ப 3 மெம்பர்ஸோட ஆவரேஜ் எவ்வளவு? 24. 24. அப்ப என்ன லாஜிக்னா, அந்த குரூப்பை விட்டு எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க? 2 பேர் வெளியே, 4 பேர், 2 பேர் வெளியே போயிருக்காங்க. சரியா? அப்ப லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கம்மியாகுது. மைனஸ் எவ்வளவு கம்மியாகுது? 2, -2. ரைட் சைடு பாத்தீங்கன்னா, ரைட் சைடும் ஆவரேஜ் குறையுது. எவ்வளவு குறையுது? 4, -4. சரிங்களா? 28ங்கிறது 24 மாறி இருக்கு. ஓகே, கிளியரா? இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லியிருந்தேன்? என்னப்பா கிடைக்கும் சொல்லியிருந்தேன்? யார் குரூப்பை விட்டு வெளியே போயிருக்காங்க? அப்ப இந்த இடத்துல யார் வெளியே போயிருக்காங்க? 2 பேர் வெளியே போயிருக்காங்க. BD, கரெக்டா? இந்த BNDயோட என்ன கிடைக்கும்? சம் கிடைக்கும், கூடுதல் கிடைக்கும்ங்கிறது தான் சொல்லியிருந்தேன். ஓகேவாப்பா? கூடுதல் கிடைக்குமா? அப்ப இங்க பாருங்க, 2 × 24 என்ன வரும்? 48. 4 × 5 எவ்வளோ? அதாவது மைனஸ் இல்லையா? -2 × 24 -48 -4 × 5 எவ்வளோ? -20. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குது? 68. -68 கிடைக்குது. சரியா? அப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 68 எடுங்க. ஃபைனல் ஆன்சர் 60 மைனஸ்ல வர்றது பிளஸ்ஸா எடுத்துக்கோன்னு சொல்றேன். சரியா? இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். சரியா? அது ஓகேவா? 68. அப்ப இந்த 68ஓட மீனிங் என்னன்னா, BNDயோட கூடுதல் தான் 68. ஆனா அவன் என்ன கேக்குறான்? BNDயோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேக்குறான். அப்ப என்ன பண்ணுவீங்க? 2ஆல டிவைட் பண்ணா போதும் இல்லையா? 34. கிளியர்? ஒண்ணுமே கிடையாது. சரியா? பார்த்த உடனே ஆன்சர் வந்து டக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வைங்க. டிகிரீஸ் ஆச்சுன்னா மைனஸ், சரி, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் யூஸ் பண்ணணும். சரியா? -2 × +24 -48 -4 × 5 எவ்வளோ? -20. மைனஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே வந்து ஆட் பண்ணணும், மைனஸ் கொடுக்கணும் இல்லையா? 68ன்னு கிடைக்குது. -68ன்னு கிடைக்குது. ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லியிருக்கேன்? பிளஸ்ஸா சூஸ் பண்ணிக்கோ. சரியா? 68 சம் கூடுதல், 2 பேர்த்தோட கூடுதல் கிடைக்குது. அதை 2ஆல டிவைட் பண்ணும். ஏன் 2ஆல டிவைட் பண்றோம்? இந்த 2 பேர்த்தோட ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. இப்போ 2ஆல டிவைட், கூடுதலா நம்பர் ஆஃப் குவான்டிட்டியால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா ஆவரேஜ் கிடைக்குது 34. ஓகே, அப்ப இது ஒரு டைப்பா ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப குரூப்பை விட்டு எவ்வளவு பேர் போறாங்க, இல்லைன்னா எவ்வளவு பேர் வராங்க, அவங்களோட சம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி. அப்ப நெக்ஸ்ட் டைப் நம்பர் 5. ஓகே, யார்ப்பா? ஓகே, எழுதியாச்சா? கொஸ்டின் நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். Yes, sir. சார் 14 சார். 14 ஆவரேஜ் 14 தான்மா. 14 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் மார்க் 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 13. சரிங்களா? இப்ப என்ன லாஜிக்னா, என்ன இந்த டைப் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு முக்கியமான ஒரு டைப் தான். நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. 13 மார்க்
கால்குலேட் பண்ணிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா வந்து என்ன பண்ணிருக்கான்னா ஒரு மார்க் வந்து சரிங்களா, ஒரு மார்க் பதிலா இன்னொரு மார்க் வந்து என்ன பண்ணிட்டான், தப்பா கால்குலேட் பண்ணிட்டான். சரிங்களா, அப்ப கால்குலேட் பண்ணும்போது ஓகேங்களா, இப்ப 73ங்கிற மார்க் வந்து அவன் என்ன பண்ணிட்டான் 48ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுட்டான். அப்போ இது ஒரிஜினல் ஆவரேஜா இந்த 13ங்கிறது? இல்ல, தப்பான ஆவரேஜ் தானே. அப்போ அது ஒரிஜினல் ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின், இதுதான் மீனிங். சரிங்களா, அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்கான், n = எவ்வளோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ, ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க 13 கால்குலேட் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா, இப்ப இதுல என்ன பண்ணணும்னா, இப்ப 13 கால்குலேட் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா 73 வந்து 48ன்னு எடுத்து மாத்தி கால்குலேட் பண்ணிட்டான். சரிங்களா, அப்ப நம்ம ஜென்ரலா ஒரிஜினல் நம்பரை உள்ள ஆட் பண்ணணும், தப்பா கால்குலேட் பண்ண நம்பரை மைனஸ் பண்ணணும். அதானே, கால்குலேட் பண்ண நம்பரை மைனஸ் பண்ணணும், ஒரிஜினல் நம்பரை உள்ள சேர்த்தோன்னு நமக்கு என்ன கிடைக்கும், சம் கிடைக்கும் சொல்றேன். புதுசா ஒரு சம் கிடைக்கும், அதை நம்பர் ஆஃப் குவான்டிட்டியால டிவைட் பண்ணா நியூ ஆவரேஜ் கிடைக்கும். சரிங்களா, அப்ப டைரக்டா நம்ம இதுல ஆட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், எதுவுமே முடியாது. சரிங்களா, அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், கூடுதல் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. சம்ஸ் ஈக்குவல் டு என்ன, சம்ங்கிறது என்ன, ஆவரேஜ் இன்டூ n. கரெக்டா, ஆவரேஜ்ங்கிறது 13, nங்கிறது 25. சரிங்களா, இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மொத்த மார்க் இல்லையா, அந்த மொத்த 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும், 25 இன்டூ 13 எவ்வளவுப்பா, 325. சரிங்களா, அப்போ மொத்த மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 325. இந்த 325ல தான் என்ன பண்ணிருக்கான், தப்பா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான். சரிங்களா, இந்த 325ல அப்ப நம்ம ஒரிஜினல் மார்க்கை உள்ள ஆட் பண்ணணும், தப்பான மார்க்கை மைனஸ் பண்ணணும். அப்ப 325ல இருந்து எதை மைனஸ் பண்ணணும், 48 மைனஸ் பண்ணணும், 73 ஆட் பண்ணணும். ஓகே, அப்ப ஆட் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்கும், இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க, -48 + 73 என்ன வரும், +25. அப்போ 325 + 25 = 350. sums = 350. அப்ப 350 வர வேண்டிய இடத்துல தப்பா கால்குலேட் பண்ணனால 325 வந்திருக்கு. ஓகே, அப்போ 350 நமக்கு இப்ப என்ன கேட்கிறான், நியூ ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேட்கிறான். இப்ப ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன, சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. அப்போ சம் எவ்வளோ 350. 350 டிவைடட் பை எவ்வளவு பேர் இருக்காங்க, n இல்லையா, 25 ஸ்டூடெண்ட்ஸ் தானே, 25. இப்ப 25 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 1 டைம் 14. ஆப்ஷன்ல இருந்து பார்த்தா சார் அந்த क्वेश्चन ஓகே பாப்பா, ஆப்ஷன்ல இருந்து பார்த்தா எப்படி போன அந்த ஓகே சார். இப்ப ஆப்ஷன்ல இருந்து பார்த்தா நீ ஓகே இப்ப இப்படி கொடுத்தா வச்சுக்கோ, அப்ப காலி. கரெக்ட், வெரி குட் வெரி குட். நீ யோசிச்சது அதான் யோசிக்கிறது. சரியா, இப்ப என்னன்னா ஆவரேஜ் கண்டிப்பா வந்து ஒரு நம்பர் பெரிய நம்பர் டிஃபரன்ஸ் முதல்ல எடுக்கலாம்ல சார், அந்த 75க்கும் 48க்கும் 73க்கும் 48க்கும். ஓகே, அதுதான் அப்படி வந்து போலாம். போலாம் தாராளமா. அதத்தான் சொல்ல வரேன். ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ங்கிறது ஒரு வார்த்தை சொன்னேன். சரியா, மிடில் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஈக்குவல் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஈக்குவல் ஷேர், ஆவரேஜ்ங்கிறது ஈக்குவலா ஷேர் பண்றது. சரியா, அப்ப அந்த ஒரு வேர்டை வந்து இப்ப இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண போறேன். இப்ப இதுதான் சம்பா ஜெனரலா சால்வ் பண்றது, இதுதான் மெத்தட். சரியா, ஒரு நம்பரை தப்பான நம்பரை மைனஸ் பண்ணணும், ஒரிஜினல் நம்பரை உள்ள ஆட் பண்ணி வரக்கூடிய சம்ம டோட்டல் நம்பரால டிவைட் பண்ணா நியூ ஆவரேஜ் கிடைக்கும். சரியா, இங்க பாருங்க. இப்ப இந்த மாதிரி டைப்ல வரக்கூடிய சம்ம எழுதியாச்சு இல்லையா, அழிச்சிட்டு ரேஸ் பண்ணிட்டப்பா. ஓகே, இப்ப இந்த மாதிரி வர சம் பாத்தீங்கன்னா என்னன்னா ஆவரேஜ். சரிங்களா, என்ன ட்ரிக்னா ஆவரேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ் டிவைடட் பை n. சரிங்களா, இதுதான் ட்ரிக்.
சரிங்களா? ஆவரேஜ் எடுக்கணும், பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ் n. இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ இதோட ஆவரேஜ் எவ்வளோ? 13. ஆவரேஜ் எடுத்துக்கோ 13. சரியா? டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரீட் பண்ணும்போது எதை ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணுங்கிறது தெளிவா இருக்கணும். சரியா? 73 ஆட் பண்ணணும், 48 மைனஸ் பண்ணணும். அப்ப இதோட வித்தியாசம் எவ்வளவு? 25. சரியா? அப்போ பிளஸ் 25 தானே வருது. அப்போ பிளஸ் 25. இந்த 25 எதால டிவைட் பண்ணும்? n. n எவ்வளோ? 25. 25 divided by 25 114. கிளியர்? எஸ் சார். சார் அப்புறம் இதுக்கு முன்னாடி சார் அதை அழிச்சிட்டேன், அதை கேட்டுறாத. 350 அது Erase ஆயிடுச்சு. அது தேவையில்லை சார். ஓகே சத்தியமா இதுதான் இன்னமும் அது. ஓகே ஆனா Okay. ஆப்ஷன் இருந்தா நான் போயிட்டேன். ஆப்ஷன் ஆனா இன்னும் ஒண்ணு 30 மேல இருந்துச்சுன்னா நான் அது கன்ஃபியூஸ் அது ஆயிருப்பேன். கன்ஃபியூஸ். எஸ்பா. இப்போ ஓகே, யாரோ கேக்குறீங்க, இன்னொரு தடவை சொல்லவா? சார். ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப இங்க இத நோட் பண்ணி வச்சுக்கோ. இது ஓகே சார். இது இது இத நோட் பண்ணிக்கோ சொல்றேன். சரியா? ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்ப இந்த டைப், இந்த கொஸ்டின்ல என்ன 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 கேக்குறான்னா, ஒரு தப்பா பண்ணிட்டான். ஆவரேஜ் வந்து ஒரு நம்பரை வந்து தப்பா கால்குலேட் பண்ணிட்டான். சரியா? அப்ப நம்ம வந்து ஒரிஜினல் நம்பரை ஆட் பண்ணணும், உள்ள சேர்க்கணும். அவன் தப்பா கால்குலேட் பண்ண நம்பரை மைனஸ் பண்ணணும். சரியா? இந்த ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும். ஓகே. அப்ப நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? 73 என்ற மதிப்பெண்ணுக்கு பதிலா 48ன்னு எடுத்து அவன் என்ன பண்ணிட்டான்? ஆவரேஜை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப 73 தான் வந்து நம்ம புதுசா உள்ள ஆட் பண்ணணும், 48 மைனஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு விஷயம் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருது? எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருது இதுல? 48 இல்லையா? அவன் 48 தான் வந்து சேர்த்திருக்கா. ஆனா எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேர்க்கணும்னா 25 சேர்க்கணும். 25 விட்டுட்டாங்க. அதானே அதோட மீனிங். ஆமா. அப்ப அந்த 25 இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுத்தோம்னா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. 25 டிவைடட் பை 25 1 தானே. இப்ப 13 பிளஸ் 1 எவ்வளவு? 14. நியூ ஆவரேஜ் 14 மாறும். சரியா? ஏன் பிளஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா, நம்ம ஆட் பண்ணும்போது பிளஸ்ல தானே ஆன்சர் வருது. பிளஸ் வந்தா பிளஸ் பண்ணணும், மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணணும். சரியா? இப்ப இதே கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸா கேட்டிருக்கான். 48க்கு பதிலா 73. சரியா? 73ன்னு ஆட் பண்ணிட்டான்னு வைங்க, என்ன ஆன்சரா இருக்கும்? 12 சார். அவ்வளவுதான் சொல்லுங்க. எவ்வளவு என்னமா ஆன்சரா இருக்கும்? சரியா? அப்போ என்ன பண்ணணும்? அதாவது 48, இந்த இந்த நம்பர் 48 என்ற மதிப்பெண்ணுக்கு பதிலாக 73 என்ற மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. சரியா? கணக்கிடப்பட்டுள்ளது. சரியா? ஓகேவா? புரியுதா? இப்போ 48 வந்து 48க்கு பதிலா அவன் என்ன பண்ணிட்டான்னா 73ன்னு கால்குலேட் பண்ணிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 48 ஒரிஜினல் ஆட் பண்ணணும். சரியா? 48 ஆட் பண்ணணும், 73 மைனஸ் பண்ணணும். தப்பான நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் என்ன கிடைக்குது? -25. கரெக்டா? -25. அந்த -25 இங்க இருக்கிற பர்சன் எவ்வளவு பேர் இருக்காங்க? 25 பேர் இல்லையா? 25க்கு ஈக்குவலா ஷேர் பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கம்மியாகுது? 1 கம்மியாகும். சரி? அப்ப 13 மைனஸ் 1 14 மாறும். சரி, 12 மாறும். புரிஞ்சா? ஓகேவா? இப்ப விட்டுருங்க. இப்ப இந்த சம்ம ரீட் பண்ண, அடுத்த சம்ம ரீட் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். $39.7 சார். எஸ். ஓகேப்பா. வந்துச்சா? கால்குலேட் பண்ண முடியுதா?
39.7 sir. 39.7. ஓகே, வேற இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நமக்கான க்ளூ என்னன்னா ஆவரேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ். சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் 38.7 sir. n 38.7. ஓகே, பார்க்கலாம். 38.7 கிடைக்குது. சரிங்களா? அப்போ 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40. சரியா? 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ 40ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? கால்குலேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கை கால்குலேட், ஆனா கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டான், 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. சரியான மதிப்பெண்களை கொண்ட சரியான சராசரியை காண்க. அப்ப இதுல என்ன பண்ணிருக்கானா, 53 என்ற மதிப்பெண் என்ன பண்ணிட்டான், 83 எடுத்துட்டான். சரிங்களா? அப்ப மாறக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ரீட் பண்ணும்போது இதுல தெளிவா இருக்கணும். 53ங்கிறது பதிலா அவன் என்ன பண்ணிட்டான், 83ன்னு எடுத்துட்டான். சரி, அப்ப நம்ம 53 ஆட் பண்ணணும். சரியா? எந்த நம்பரை தப்பா எடுக்கிறானோ அதை மைனஸ் பண்ணணும். சரியா? இந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துக்கோ. சரியா? ஏன்னா பிளஸ் மைனஸ் மாறும் சொல்றேன். பிளஸ்ஸா இருந்தா ஆட் பண்ணணும், கரெக்டா? மைனஸா இருந்தா இது ஆவரேஜ்ல மைனஸ் தானே பண்ணணும் இல்லையா? அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கணும். அப்போ 53 ஆட் பண்ணணும், 83 மைனஸ் பண்ணணும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 30. 30ங்கிறது -30 -30. அப்ப ஆவரேஜ் -30னா ஆவரேஜ் குறையும் அர்த்தம். சரியா? -30 எவ்வளவு பேர் இருக்காங்க, n = 100 தானே, 100 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ 0 0 கேன்சல்னா இதோட ரிசல்ட் என்ன, 0.3. 0.3 பாத்தீங்கன்னா மைனஸ் 0.3 கம்மியாகும்னு அர்த்தம். அப்ப ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆவரேஜ் எவ்வளவு, ஆவரேஜ் 40. 40 மைனஸ் 0.3ங்கிறது ரிசல்ட் என்ன, 39.7 வரும். சரியாப்பா? 10 minus 3 7 பேலன்ஸ் 39. 38 கிடையாது, 39.7. இப்ப இது அப்படியே ரிவர்ஸா கேட்டிருந்தான்னு வைங்க. சரிங்களா? 83க்கு பதிலா 53ன்னு எடுத்திருந்தானா ஆன்சர் என்னவா இருக்கும், 40.3. 40.3 சரியா? ஓகேவா? எஸ், சூப்பர் பத்ரிநாத். ஒன் டைம் क्वेश्चन சார், நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா சார்? ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு என்ன டவுட்டா இருக்குன்னு சொல்லுங்க. அத வந்து அந்த இடம் மட்டும் கிளியரா சொல்லிடுறேன். எந்த இடம் உங்களுக்கு? சார் ஆக்சுவலி லாஸ்ட் சம்ல வந்து நம்ம சார் ஆவரேஜ் வந்து 13 + 25 / 25 கொண்டு வந்தோம் சார். பட் இந்த சம்ல நீங்க எஸ் சார், இந்த இடத்துல வந்து இது புரியுதுங்க சார், கிளியரா புரியுதுங்க சார், எதுவுமே கன்ஃபியூஷன் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற சம்ல நீங்க வந்துட்டு -30 இருக்கு இல்லைங்க சார், அதுக்கு இந்த 100 எதுக்குங்க சார் டிவைடரா கீழே கொண்டு வரீங்க, அது எனக்கு புரியலைங்க சார் அந்த இடம். இங்க பாருங்க, டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. nங்கிறது இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, 100 ஸ்டூடண்ட்ஸ். ஓகே சார், அதுதான் 100. ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? இப்போ இதே ஒரே ஸ்டெப்ல இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்றேன். இங்க பாருங்க, ஆவரேஜ் எவ்வளோ 40, நமக்கு ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குது -30. சரியா? இங்க பாருங்க, அப்ப இதுதான் பிரச்சனை, -30 இருக்கு இல்லைங்களா? அப்ப -30 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்ப 0 0 கேன்சல், இதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும், 0.3. அப்ப 40 minus 0.3 பாத்தீங்கன்னா 39.7. ஓகே சார், ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே ஓகே சார், ஓகே சார். நான் தனித்தனியா சொன்னேன். ஓகே, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது நினைக்கிறேன். சரிங்க, ஓகே. அப்ப இப்படி நோட் பண்ணிக்கோ. சரியா? இதுல -30ங்கிறது ஃபைனலா வருது. அந்த டிஃபரன்ஸ என்னால டிவைட் பண்ணணும்.
சார் அந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் வேணும். எழுதிக்கிறோம் சார். ஓகே சார். எதுப்பா? 27. ஓகே. அப்போ அப்போ எப்போ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும், எப்போ ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகும்? 24 சார். 24 எப்படி 4 வருதா? வேற என்ன ஆன்சர்? கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பா. இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லல, சரிங்களா? அப்ப அந்த குரூப்போட ஆவரேஜ் வந்து கிரிக்கெட் டீமோட ஆவரேஜ் வந்து சொல்லிட்டான் 27, சரிங்களா? அப்போ ஒரு குரூப்பை விட்டு எவ்வளவு பேர் வெளியே போறாங்க, சரிங்களா? அப்போ வெளியே போறது பாத்தீங்கன்னா 2 பேர் வெளியே போறாங்க. அவங்க வெளியே போறது எவ்வளவு? 24 பிளஸ் 27, சரிங்களா? அப்போ வெளியே இதோட சம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு? 51. அப்ப வெளியே போறது 51ல வெளியே போயிட்டாங்க. ஆனா உள்ள வர்றது புதுசா அவங்களுக்கு பதிலா 23ல ஒருத்தன் வரான், 28ல வரான். இதோட சம் எவ்வளவு? சேம் 51. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு வெளியே போற சம்மும் உள்ள வர சம்மும் சேமா இருந்தா ஆவரேஜ் சேஞ்ச் ஆகாது, சரிங்களா? இப்போ ஒரு குரூப் பாத்தீங்கன்னா குரூப் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, சரியா? அந்த குரூப் ஆவரேஜ் வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா ஆவரேஜா வந்து அவங்களோட வெயிட் 60 kg, சரியா? இப்போ புதுசா ஒரு 100 பேர் உள்ள வராங்க, சரியா? புதுசா அந்த குரூப்புக்குள்ள 100 பேர் வந்து ஜாயின் பண்றாங்கன்னா அந்த 100 பேர்த்தோட ஆவரேஜும் வந்து 60 kgனா ஓகேவா? அந்த ஓவரால் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தோன்னா 60 தான் இருக்கும், எந்த சேஞ்சுமே ஆகாது. புரிஞ்சா நான் சொன்னது? சரியா? அந்த குரூப்ல இந்த குரூப்போட ஆவரேஜ் என்ன இருக்கோ அதே ஆவரேஜ்ல புதுசா வந்து உள்ள ஜாயின் பண்றாங்கன்னா குரூப் ஆவரேஜ் சேஞ்சே ஆகாது, சரிங்களா? நீங்க சம் கண்டுபிடிச்சு பாருங்க. இதோட சம் கண்டுபிடிச்சு டோட்டலா 150ஆல டிவைட் பண்ணீங்கன்னா சேம் 60 தான் வரும். அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு 1000 பேரு 60 kgல வராங்க, ஆவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது, அதே 60 கிலோ தான் ஒவ்வொருத்தரும். ஆவரேஜா 60 தான் இருக்கும், சரிங்களா? அப்போ போறது 51, உள்ள வருது 51, நோ சேஞ்ச், சரிங்களா? அப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? புதிய சராசரி. அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது, அப்படியே இருக்கும் 27. ஓகேவாப்பா? கிளியரா? அப்ப இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் வந்து இந்த சம்ம வந்து செட் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கிளியரா? ஒரு நிமிஷம் எழுதி. சரி, இதை மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. இப்ப இதுல ஒண்ணுமே இல்ல. போய் வெளியே போறவன் எவ்வளோ, உள்ள வரவன் எவ்வளோ, சரியா? இப்ப ரெண்டோட சம் கண்டுபிடிச்சேன்னா இவன் தான் வந்து அவுட், இவன் பாத்தீங்கன்னா இன், இல்லையா? அவன் வெளியே போறவனோட சம் 51, உள்ள வரவனோட சம்மும் 51னா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் நோ சேஞ்ச். ஆவரேஜ் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது, சரியா? ஆமா சார்.
ஓகே, கிளியரா? அப்ப இந்த 2 சம்ல இருந்து இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப என்ன டிஃபரன்ஸ் வருதோ, சரியா, இதுதான் என்ன டிஃபரன்ஸ் வருதோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டியால டிவைட் பண்ணா போதும். ஆன்சர் பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பண்ணணும், ஆவரேஜ் கூட பிளஸ் பண்ணணும். ஆன்சர் பாத்தீங்கன்னா மைனஸா இருந்தா மைனஸ் பண்ணா போதும். சரிங்களா? என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டியால டிவைட் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுப்போம். சரியா? ஓகே, கிளியரா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா வரும் சொல்றேன். இப்ப நடத்துன டைப்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டைப் நம்பர் 6. சார் அந்த ஆன்சர் 27ன்றது அதோட ஆவரேஜ் தானே சார்? ஆவரேஜ் தான். ஏன்னா ஏற்கனவே இங்க குரூப் ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 27 சொல்லியிருக்கான் இல்லையா? 27னா நமக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் இல்லையா? அப்போ டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, 0. அப்ப 0னா நமக்கு தேவையே இல்லை. இதுதான் ஆவரேஜா வரும் சொல்றேன். நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இந்த இடத்துல கொடுக்கல. சரிங்களா? அப்ப எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னா நமக்கு ஆவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? அதுதான் ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டைம் நபர்களின் சராசரி 2.5. மியூட் பண்ணுப்பா. சார் இப்போ ஒரே ஒரு டவுட் சார். அந்த 27 அந்த இதுல சார் 85ங்களா சார்? மேலே 51 கீழே 51 இருந்தா அடிச்சு கொடுத்தா 1 வரும்ல சார்? கீழேயும் 51 நம்பர் ஆஃப் குவான்டிட்டியால தான் டிவைட் பண்ணணும். இல்ல இது சார் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு எப்படின்னா, இப்போ 51 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு நான் திருப்பி 51 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் 1 ரூபாவா இருக்கும். கடன் 51 ரூபாய் வாங்கிட்டேன், திருப்பி 51 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு வரும்? 1 ரூபாய் தர வேண்டி வருமா? இல்ல தானே? அவ்வளவுதான். 51 ரூபாய் நீ எனக்கு 51 ரூபாய் கொடுக்குற. இப்போ நான் திருப்பி ரிட்டர்ன் 51 ரூபாய் கொடுத்துறேன். அப்போ 1 ரூபாய் வருமா? வராதுல. நீ 52 ரூபாய் கொடுத்தா திருப்பி 1 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவாப்பா, கிளியர் ஆயிடுச்சு. இங்க இருந்து அதாவது இந்த டிவைடட் பை 51 கிடையாது. இந்த டிவைடட் பை, ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் குவான்டிட்டியே கொடுக்கல. சரியா? இப்ப இதே சம் பாத்தீங்கன்னா, சரியா, இப்போ போறவன் 51, வரவன் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் மாறுதுன்னு வச்சுக்கோ. நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது. கெனாட் பி டிட்டர்மைன் தான் ஆன்சர் வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டியே கொடுக்கலன்னு சொல்லுது. புரியுதாப்பா? ஆன்சரை வந்து சொல்ல முடியாது. அந்த குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லல. ஏன்னா வந்து அந்த டிஃபரன்ஸே எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க அவ்வளவு பேத்துக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணாதான் நியூ ஆவரேஜ் கிடைக்கும். அது சொல்லவே முடியாது. இந்த சம் இருக்கு இல்லையாப்பா? புரிஞ்சா? இப்ப 51க்கு பதிலா 51 உள்ள வரனால ஆவரேஜ் சேஞ்ச் ஆகாதுங்கிறது டைரக்ட் ஆன்சர். சரியா? இப்ப இதே கொஸ்டின் இப்ப 51க்கு பதிலா நமக்கு ஒரு 61 உள்ள வருதுன்னு வச்சுங்க. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 வந்து பிளஸ் அதிகமா உள்ள வராங்க. கரெக்டா? டிவைடட் பை n. டிவைடட் பை n எவ்வளவு? என்னை கொடுக்கலன்னு சொல்றேன். சரியா? நியூ ஆவரேஜ் கேட்டிருந்தா இந்த கண்டிப்பா இதோட ஆன்சர் என்னன்னா cannot be determined. சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? இப்போ குரூப்ல 10 பேர் இருந்தா 1 இன்க்ரீஸ் ஆகும். அதே 20 பேர் இருந்தா 0.ல இன்க்ரீஸ் ஆகும். அதே 5 பேர் இருந்தா 2 இன்க்ரீஸ் ஆகும். புரியுதாப்பா? அப்போ அது கரெக்டா சொல்ல முடியாது. அதான் cannot be determined. ஓகே சார். ஓகே சரியாப்பா? அந்த பாயிண்ட் ஞாபகம். ஓகே சார். எந்த அரல்னாலும் கிரிக்கெட் டீம் தானே சார்? 85ங்களா சார் ஆன்சர் இது? கிரிக்கெட் சாவடிப்போம். ஓகே, ரைட். கிரிக்கெட் டீம் வந்து 11 பிளேயர்ஸ் தானே சார் இருப்பாங்க? சப்ஸ்டிட்யூட் பிளேயர் யார் இருப்பாங்க? சப்ஸ்டிட்யூட் பிளேயர்லாம். ஆமா, நீ எனக்கு சப்போர்ட் பண்றடா. ஓகேடா, சூப்பர்டா. சும்மா சொன்னேன் சார். சரியா? கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது இல்ல. சரி, அது வந்து அவன் சொல்லுவாங்க 15 பிளேயர்ஸ் வந்து டோட்டலா 15 பிளேயர்ஸ் இருப்பாங்க. சரியா? சம்ம கொஞ்சம் எழுதிக்கிட்டே பேசணும் சார். ஓகே ஓகே சார் 85ங்க சார். 85வா? ஓகே, பார்க்கலாம், செக் பண்ணலாம்.
செம்ம காமிச்சிட்டு பேசுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் டைப் இல்லையா? அப்ப என்னன்னா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 8%. அப்ப குரூப்ல 8 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து எவ்வளவுன்னு கொடுக்கல. ஆனா ஆவரேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்ல, இன்க்ரீஸ் பை 2.5. இப்ப நியூ பர்சன், சரி யாரு இது என்னன்னா என்ன டைப்னா ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னா, ரீப்ளேஸ் பண்றாங்க. சரியா, யாருமே வெளியே போல. சரியா, குரூப்பை விட்டு யாரும் வெளியே போகல. புதுசா பாத்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள வராரு. சரியா, ரீப்ளேஸ் பண்றாங்க. ஒருத்தர் போய் உள்ள வராங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, ரீப்ளேஸ் பண்றாங்க. ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் உள்ள வராரு. சரியா, ஒருத்தர் போறாரு, இன்னொருத்தர் உள்ள வராரு. அப்ப நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகாதுன்னு தான் சொல்ல வரேன். சரியா, 85 சார். எஸ், 85. ஓகே, இங்க பாருங்க. இப்ப என்னன்னா என்ன லாஜிக்னா, ஒரு குரூப்ல 8 பேர் இருக்காங்க. சரியா, அவங்க குரூப் ஆவரேஜ் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா புதுசா பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியே போறாரு, 65ல வெளியே போறாரு. சரி, அவருக்கு பதிலா ஒருத்தர் உள்ள வராரு. அவரோட வெயிட் எவ்வளவுங்கிறது கொஸ்டின். அவர் உள்ள வரும்போது ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 2.5 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா, ஒவ்வொருத்தருக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ லாஸ்ட் சம்முக்கே வரேன். சரியா, இங்க நாம டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து குறையுது, ஆவரேஜ் இங்க 1 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு படிச்சோம் இல்லையா இந்த இடத்துல இந்த சம்ல? ஓகேவாப்பா, 1 ஆவரேஜ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஆவரேஜ் வந்து இப்ப இந்த சரியா, இப்ப இந்த குரூப்பா இருக்காங்க. இப்ப இதுல வந்து என்னன்னா 48ல ஒருத்தன் வெளியே போறான், அவனுக்கு பதிலா 73 வந்து உள்ள வரா. அதானே ரீப்ளேஸ் தான், இதுவும் ரீப்ளேஸ் தான் பண்றோம். சரியா, அப்ப உள்ள வரும்போது ஆவரேஜ் என்னவா மாறுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. 13ங்கிறது என்னவா மாறி இருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா, 14 மாறி இருக்கு. இப்ப நமக்கு கொஸ்டின் என்னன்னா இந்த உள்ள வர அந்த நம்பர் என்னங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஆவரேஜ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வெளியே போறான் இல்லையா இந்த நம்பரை விட அதிகமான வேல்யூ. சரிங்களா, 48ல வெளியே போய் 48ல உள்ள வந்தானா நோ சேஞ்ச், எந்த சேஞ்சுமே ஆகாது. சரியா, ஆனா ஆவரேஜ் போறான் இல்லையா, ரீப்ளேஸ் பண்ணவனை விட அதிகமான நம்பர் இல்லையா, அதை விட அதிகமா உள்ள வரும்போது தான் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சா? சரியா, 48 வெளியே போயிட்டு அதுக்கு பதிலா 73 வரும்போது தான், பெரிய நம்பர் உள்ள வரும்போது தான் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ, சரிங்களா, இந்த சம்ல அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்போ 40, இந்த சம் பாத்தீங்கன்னா 14 மாறுது இல்லையா, இந்த இடத்துல 14 மாறி இருக்கா? 13ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 14 மாறி இருக்கு. கரெக்டா, அப்ப அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 2.5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது இன்டு ஒவ்வொருத்தருக்கும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இன்டு 8 எடுத்து அதை வந்து இந்த நம்பர் கூட ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, ஒரே நிமிஷம், 20 சார். 20. ஓகேப்பா. அப்போ 2.5 பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூவை பாத்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ண 20 பாத்தீங்கன்னா சரியா, இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 65 கூட ஆட் பண்ணீங்கன்னா அந்த யார் வெளியே இருந்து உள்ள வராங்களோ அந்த நம்பர் கிடைச்சிடும். 85 உள்ள வரான்னு கிடைச்சிடும். ஓகேவாப்பா, அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்க, வெளியே வரவன தான் நம்ம நியூ பர்சன். சரிங்களா, நியூ பர்சன்
கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அது ஈக்குவல் டு ஓல்டு பர்சன் பிளஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன்டு n. இது இப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்ப நியூ பர்சன் அப்படிங்கிறது புதுசா வரவனோட வெயிட் தானே கேட்கிறான். ஓகே, நியூ பர்சன் தானே, அது நமக்கு தெரியாது. ஓல்டு பர்சன் எவ்வளோ? 65. சரியா? அப்ப இன்க்ரீஸ் பிளஸ் ஆர் மைனஸ்னு வரும் இந்த இடத்துல. ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிளஸ் 2.5 இன்டு n. எவ்வளவு பேர் இருக்காங்க? n = 8. 65 plus 20 85. இது நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். அந்த கான்செப்ட் நான் சொன்ன அந்த லைன் புரிஞ்சுன்னா, சரியா? இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது 8%க்கும் 2.5 இன்க்ரீஸ் ஆகுது. அதை மல்டிப்ளை பண்ணா அந்த நியூ பர்சன் ஓல்டு வெளியே போறான் இல்லையா, அவன் நம்பர்ல இருந்து அந்த 20 ஆட் பண்ணீங்கன்னா புது பர்சன் கிடைச்சிடும், நியூ பர்சன் கிடைச்சிருவான்னு சொல்றேன். ஓகே பாப்பா, அப்ப இதை யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடம் அப்ளை பண்ணிக்கோன்னு சொல்றேன். நியூ பர்சன் ஈக்குவல் டு ஓல்டு பர்சன்னா 65 இல்லையா? யாரை ரீப்ளேஸ் பண்றான்? சரியா? அதுதான் ஓல்டு பர்சன். வெளியே போறான், புதுசா உள்ள வரவன் தான் நியூ பர்சன். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றான், அதை எடுக்கணும் இன்டு n. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ட்ரை பண்ணுங்க இதை. சார் 65 பிளஸ் வந்து ஒவ்வொரு பர்சனோட வெயிட். ஆமா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, இங்க 2.5 உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் யூஸ் பண்ணும். டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணும். சரியா? அப்ப மைனஸ் யூஸ் பண்ணா 20. அப்ப யார் கம்மியா வந்திருக்கான்னு அர்த்தம். ஏன் மைனஸ் ஆகுது? ப்ரூஃப் அவனை இந்த போனவனை விட வந்தவன் கம்மியா வந்திருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 45 மாறும், கம்மியாகுதுன்னு. ஓகே சார். சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட். இதே क्वेश्चन டிக்ரீஸ்னு வந்துச்சுனா -45 தானே சார் ஆன்சர்? 45 தானே ஆன்சர்? அவ்வளவுதான் சொல்றேன். 45. ஆப்ஷன் டி 106. பி சார் 116. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 இல்லையா? 8 to 16 னா என்ன வரும்? 106 116 106 சார். 106 சார். 106. ஓகே, வருதா? ஆன்சர் சொல்ல முடியுதா? ஓகேவா? சார். கிளியர் கிளியர், சூப்பர். ஓகே பாப்பா, அப்ப இங்க பாருங்க. அப்போ நியூ பர்சன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப நியூ பர்சன்னா ஓல்டு யாரை ரீப்ளேஸ் பண்றானோ அவனை எடுத்துக்கோ. 90 ஆவரேஜ் இன்க்ரீஸ் பை 2ன்னு சொல்லியிருக்கான். அப்ப +2 இன்டு எவ்வளோ? 8 இன்டு 8. சரியா? அப்ப 90 + 16 106. அப்ப இது ஒரு டைப்பா ரீப்ளேஸ்மெண்ட் வரும். சரியா? ஓகே, கிளியரா? ஒரே செகண்ட் ரைஸ். ஓகே, அப்ப இதுல சால்வ் பண்ண டைப் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? படிக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும், ஓகே புரியுற மாதிரியே இருக்கும். எங்க சிக்கல் வரும்னா எல்லா டாபிக்குமே சேரும் போதுதான்ப்பா சிக்கல் வரும். சரியா? அது வந்து நீ வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? நடத்தும் போது புரியுது, அதுக்கப்புறம் கண்டிப்பா புரியாதுன்னு சொல்றேன். சரிங்களா? நீங்க ப்ராக்டிஸ்ங்கிற விஷயம் பண்ணலன்னா பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். கண்டிப்பா எல்லாம் சேரும் போது தான் மேக்ஸோட வேலையை காமிப்போம். எல்லாம் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும், இதுவா அதுவா இதுவா அதுவா. சரியா? அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வரும்னு சொல்றேன். வராதவங்களும் பிராக்டிஸ், மேக்ஸ் நல்லா வருது, எனக்கு மேக்ஸ் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? அப்படியே சொல்லும் போதே கேட்ச் பண்ணா ஒரு தடவை படிச்சாவே போதும். ஆனா வராதவங்க என்ன பண்ணணும்னா வர வைக்கணும் இல்லையா? பிராக்டிஸ்ங்கிற விஷயம்தான்
உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் டைப் நம்பர் 7 லாஸ்ட். இதுல முடிச்சிடலாம். ஆவரேஜ் இதுக்குள்ளதான் வரும் சொல்றேன். சரியா? The average of 13 result 70. The average of first 7 65, last 7 75. என்னன்னா ஒரு நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு 13 நம்பர் இல்லையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த 13 நம்பரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லிட்டான். இந்த ஹோல் நம்பர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டான்? 13 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ? 70 சார். 17 கொடுத்துட்டான். ஓகே, இப்ப அவன் அடுத்தது என்ன பண்ணிட்டான்னா, இங்க இருக்கிற இந்த 13 நம்பர்ல என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் 7 எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் 7 எடுக்கும்போது சரிங்களா, ஃபர்ஸ்ட் 7 எடுக்கிறான். இதோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 7 எடுத்து கால்குலேட் பண்ணும்போது 65 இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 நம்பர் எடுத்து கால்குலேட் பண்ணும்போது. சரியாப்பா? புரிஞ்சாப்பா? இது 13 நம்பர் இருக்கு, அதோட வேல்யூ கிடையாது. சரியா? நம்பர் அதை அந்த நம்பரை தான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது கடைசி 7 நம்பர்னு வரும்போது 1 2 3 4 5 6 இந்த 7 மறுபடியும் ஆட் ஆகுமா? சரியா? அப்போ கடைசி 7 நம்பர் எடுக்கும்போது அதோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ? 75. ஓகே, இதுதான் கொஸ்டினோட மீனிங். சரிங்களா? அது 7வது எண் என்னன்னு கேக்குறேன் சார். 70. ஓகே, அப்ப இங்க பாருங்க. அப்ப என்னன்னா, இப்ப என்ன லாஜிக்னா 13 நம்பரோட ஆவரேஜ் சொல்லிட்டா. கரெக்டா? இங்க இருக்கிற மொத்தமா இருக்கிற 13 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ? 70. அப்போ n equal to 13 average equal to 17. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? sums equal to என்ன? 90. 910. ஓகே, அப்போ மொத்தமா இருக்கிற நம்பர் எப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு என்னதான் வரும்? 910 தான் வரும். சரியா? இங்க இருக்கிற 13 நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் என்ன கிடைக்குது? 70 கிடைக்குது. அப்போ மொத்தமா 910 வருது. 910 13 டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் 17 கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்தது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா n equal to மொதல் 7 நம்பர் எடுக்கிறான். n equal to 7. சரியா? அடுத்தது ஆவரேஜ் அந்த 7ஓட ஆவரேஜ் எவ்வளோ? 65 கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்ப 65 இதுல இருந்து சம் கண்டுபிடிச்சேன்னா 455. 65 எவ்வளோ? 455. ஓகே, 455 கிடைக்குது. முதல் 7. சரியா? இப்போ அடுத்த 7 எடுக்கிறேன். n equal to 7 ஆவரேஜ் equal to இந்த ஆவரேஜ் எவ்வளோ? 75 இல்லையா? அடுத்த 7ஓட 7 ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 75. சரியா? அப்ப இதோட sums equal to 525. சரியா? 525 கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 7ஐயும் லாஸ்ட் 7 இந்த ரெண்டு சம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்தமா எவ்வளவு கிடைக்குது? 980 கிடைக்குது. சரிங்களா? அப்ப என்ன லாஜிக்னா மொத்தம் 13 நம்பரோட சம் எவ்வளோ? 910 தான். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7ல எடுக்கும்போது இந்த 7th நம்பர் எப்படி வருதுப்பா? 2 டைம்ஸ் வருதா? இங்கேயும் ஆட் பண்ணிட்டோம், இதுலயும் அந்த 7ங்கிற பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப 2 டைம்ஸ் வருது இல்லையா? அப்ப 2 டைம்ஸ் வரனால இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் யாரா இருப்பா? இந்த 7th நம்பரா இருப்பா. கரெக்டா? ஏன்னா மொத்தமா 910.
டோட்டல் இங்க 2 டைம் வந்து 7 வருது இல்லையா, இந்த பிளேஸ்ல 2 டைம் வருதா, அப்போ 2 டைம் ஆட் பண்ணிருக்கோம்னா 2 டைம்ஸ்ல வித்தியாசம் எவ்வளவு வருதுப்பா? இது ரெண்டோட வித்தியாசம் என்னன்னா 70 இருக்கு. இப்போ அந்த 7th பிளேஸ்ல இருக்கிற நம்பர் 70 இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? மைனஸ் 9 10 மைனஸ் பண்ணுங்களா சார்? அது ஆமா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகே சார். 980 மைனஸ் 910. சரிங்களா? இதோட வித்தியாசம் எவ்வளவு வருதுன்னா 70. அந்த 70 தான் பாத்தீங்கன்னா அந்த 7வது நம்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? சார் எதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க சொல்லுங்க. இல்ல, வித்தியாசம் எடுக்கணும் சொல்லலாம், டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு மொத்தம் இங்க இருக்கு 13 நம்பர் இருக்கு. அந்த 13 நம்பரை தான் அவன் வந்து 7 7ஆ பிரிச்சிருக்கான். சரிங்களா? அப்ப 7 7ஆ ஸ்பிளிட் பண்ணும்போது ஒரு நம்பர் மட்டும் 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்ப 2 டைம்ஸ் வருதுன்னா அது 2 தடவை ஆட் ஆயிருக்குமா? அப்போ இந்த இடத்துல 7 7 2 டைம் ஆட் பண்றோம்னா அப்போ கண்டிப்பா நமக்கு சரியா டோட்டலா ஆட் பண்ணா 9 10 தான் வரணும். ஏன்னா மொத்தமா சம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 9 10. அப்ப 2 டைம் இங்க ஆட் பண்ணும்போது 9 10 வரணும். ஏன் 980 வருதுன்னா இந்த 7th பிளேஸ்ல இருக்கிற நம்பர் 2 தடவை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 தடவை ஆட் பண்ணியிருந்தா ஒரு டைம் எக்ஸ்ட்ரா தானே வருது. அந்த எக்ஸ்ட்ரா தான் டிஃபரன்ஸ் சொல்றேன். இந்த 980க்கும் 910க்கும் உள்ள வித்தியாசம் 70. அப்ப இந்த 70ங்கிறது 2 டைம் வந்து என்ன பண்ணிட்டான்? ஆட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் வந்து அப்போ அந்த ஆட் பண்ண நம்பர் 7th பிளேஸ்ல இருக்கிற நம்பர் தானே 2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கான். அப்ப ஆட் பண்ணது எவ்வளோ? 70 தானே. அது யாரா இருப்பா? 7th பிளேஸ்ல இருக்கிறவங்க தானே. அததான் இங்க சொல்லியிருக்கோம். 7வது நம்பர் என்னவா இருக்குன்னா 70 இருக்கும்னு சொல்லுவோம். சார் ஒரு டவுட்டுங்க சார். சார் இப்போ முதல் 7 கடைசி 7ன்னு சொல்லி 2 சைடு ஈக்குவலா கொடுக்கும்போது அதனுடைய கூட்டுத்தொகையை போட்டு டிவைட் பை 2ஆல போடக்கூடாதுங்களா? 65 + 75 டிவைட் பை 2ன்னு போடக்கூடாதுங்களான்னு கேக்குறேன் சார். அது இன்னும் இல்ல போட்டா வந்து ஆன்சர் வருதா? 65 வரும் சார். 70 தான் வரும் சார். ஆவரேஜ் வந்து 65 75 இல்லையா? நம்பர் வந்து ஓகே இங்க வருது. நீங்க அடுத்த சம்ல அது வருதான்னு பாருங்க. நம்ம அதே 70 வருது. ஓகே, இப்ப இந்த சம்முக்கு வருதான்னு பாருங்க. சார் ப்ரீவியஸ் சம்ல ஒரு சின்ன டவுட் சார். எஸ் பா. சார் இப்போ இங்க n = 7 n = 7 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்குது. சோ அப்புறம் இந்த டோட்டல சம்மோட நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். சோ n = 7 இங்க n = 6 ன்னு வந்துச்சுனா சார் ஈக்குவல் தான். இப்போ இது 9 10 தான் கிடைக்கும் நமக்கு. 9 10 தான் கிடைக்கும் சொல்றாங்க. எடுத்து பாருங்க. அந்த நம்பர் வந்து 6ஓட ஆவரேஜ் வந்து 75ஆ இருந்தா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தாலும் ஓவரால் சம் என்னவா இருக்கும்? 9 10ஆ தான் இருக்கும். ஓகே கிளியரா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 7 எடுத்து இதோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த லாஸ்ட் 6 எடுத்தா ஓவரால் சம் எப்படி இருக்கும்னா 9 10ஆ தான் இருக்கும் சொல்றேன். கரெக்ட் தானே? ஏன்னா மொத்தம் எவ்வளவு? மொத்த நம்பரோட ஆவரேஜ் என்ன? சரி, மொத்த நம்பரை கூட்டினா என்ன கிடைக்கும்? 9 10 தானே கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 7 எடுத்து லாஸ்ட் 6 எடுத்தாலும் அதே 9 10 தான் கிடைக்கும் சொல்ற சம். சரிங்களா? அப்ப அதை வச்சு நாம என்ன பண்ண முடியாது? அந்த பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது.
ஏன்னா இந்த இடத்துல இந்த 7th பிளேஸ்ல இருக்கிற நம்பர் ஏன் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த டிஃபரன்ஸ் தான். ஏன் அந்த 7th பிளேஸை வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ வந்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதோட சம்மோட டிஃபரன்ஸும் இங்க இருக்கிற சம்மோட டிஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகும். அப்ப சேஞ்ச் ஆகுதுன்னா எது 2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுதான் வந்து அந்த பிளேஸ் வேல்யூன்னு சொல்லலாம். அந்த 7th பிளேஸ்க்கான நம்பர் இல்லையா? அப்ப 2 டைம்ஸ் நம்பர் 7th பிளேஸ்ல 70 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கான், சரி ஆட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். புரியுதாப்பா? புரியுது சார். சேஞ்ச் ஆக மாட்டேங்குது சார். 38 சார். என்ன சும்மா சார் 38 சார். லிசன், இப்போ அந்த 70 நமக்கு ஆன்சர் கிடைக்குது இல்லையா? அப்ப 70 என்னன்னா 2 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒரு 70 இந்த இது கூட சேர்ந்தது, இன்னொரு 70 வந்து நம்ம அந்த டிஃபரன்ஸ்ல கிடைக்குது நமக்கு. சரியாப்பா? அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, இது கிடைக்குதாப்பா? 2 ஆல் டிவைட் சார் 38 சார். 38 அதுக்கு ஆன்சர் 38. 38 சார். ஓகே, இங்க பாருங்க. வராதுன்னு சொல்றேன். ஒரு சில இடத்துல நம்பர் வந்து வராது. சரிங்களா? அப்ப இங்க n = எவ்வளோ? 20. சரியா? 20 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 12. ஓகே, இப்ப இந்த 20 நம்பர்ல அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபர்ஸ்ட் 12 எடுத்துட்டான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 12 எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 12 பாத்தீங்கன்னா n = 12, அதோட ஆவரேஜ் எவ்வளோ? 11. சரியா? அப்ப லாஸ்ட் 7 இல்லையா? நெக்ஸ்ட் 7 வரும்போது 12 பிளஸ், ஓகே இங்க பாருங்க, இப்போ 12 பிளஸ் 7 எவ்வளோ? 19 தானே? அப்போ மொத்தமா 20 நம்பர் இருக்கு. 20 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 12 எடுக்கிறேன், சரி அடுத்த 7 எடுக்கிறேன்னா கடைசியா இருக்கிற நம்பர் மிஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ கண்டிப்பா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த கடைசியா இருக்கிற நம்பரோட வேல்யூ எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n = 7, அதோட ஆவரேஜ் எவ்வளோ? 10. ஓகே, அப்ப இது ஓவரால் 20 நம்பரோட சம் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? சம் = 24 இல்லையா? 240 வருது. ஓகேவா? அடுத்து sum = 132 சார். 132. ரிப்பீட் என் வாய்ஸ் எனக்கு. ஓகே, 132. சரியா? இதோட சம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 நம்பரோட சம் 132, அடுத்த 7 நம்பரோட 70. சரியாப்பா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணும். சரியா? எவ்வளவு கிடைக்குது? 202 சார். 202. 202 நமக்கு மொத்தமா எவ்வளவு சம்? 240. சரிங்களா? அப்ப நமக்கு மொத்தமா ஆட் பண்ணும்போது 240 இருக்கு. ஆனா பிரிச்சு சம் கண்டுபிடிச்சோம்னா 202. அப்ப அந்த கடைசி நம்பர் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டோட வித்தியாசம் தானே 38 சார். ஓகே பாப்பா, கிளியரா புரிஞ்சா? அந்த இடத்துல போன சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்குது. சரியாப்பா? ஏன்னா வந்து ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் 7 எடுக்கும்போது இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 எடுக்கும்போது 65, ஆவரேஜ் வந்து ஓவரால் ஆவரேஜ் 5 கம்மி ஆகுது. சரியா? அடுத்த 7 எடுக்கும்போது ஓவரால் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, +5 இருக்கு. சரிங்களா? அப்போ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த நம்பரே கிடைக்குது. சரியா? ஆனா இது நம்பர் மாறும்போது கான்செப்ட் தப்புன்னு சொல்றேன். சரியா? அப்படி எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். நம்பர் சேஞ்ச் ஆகும். ஓகே, மியூட் பண்ணுங்கப்பா.
சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா இல்ல? இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு சம் வந்து கண்டிப்பா இதுல கேட்பாங்கன்னு சொல்றேன். சரியா? இந்த டிஃபரன்ஸ் எடுத்தா போதும்பா, வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸ்கிரீன் விசிபிள் ஆகலையா? தெரியலையாப்பா இப்போ? தெரியுதுங்க சார். இப்ப தெரியுது சார். சார் ஆப்ஷன் டி 31. 3 பேர் ஏபிசி. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? n = 3. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 45. சரியா? இப்போ முதல் 2 நம்பர் எடுக்கிறான். அப்ப n = 2. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 40. 40 தானே? 40. ஓகே. அடுத்தது அடுத்த 2 எடுக்கிறாங்க. சரியா? n = 2, 40. ஆவரேஜ் எவ்வளோ? 43. 43யா? சரியா? இப்ப இங்க பாருங்க, ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண கிடைக்குதா? இந்த முதல் சம் மாதிரியே தான் இருக்கு. இப்ப இந்த சைடு நம்பர் ஆஃப் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பிளிட் பண்ற இடத்துல அதிகமா எடுக்கிறான். போன சம்ல கம்மியா இருந்துச்சு. ஒரு நம்பர் 31 kg சார். 31 சார். சார் அப்ப இதோட ஓகே. அப்போ சம்ஸ் ஈக்குவல் டு என்ன? இதோட சம் எவ்வளோ? 5 ரிமைனிங் 135 சார். 135. ரெண்டு நம்பரோட சம் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் 80 இருக்கு. 80 சார். ரெண்டு நம்பர் அடுத்து 86. 86 இருக்கு. ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி, சரியா? அப்ப இங்கதான் நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி அதிகமா இருக்கு இல்லையா? 4 நம்பர் வருது, இங்க 3 இருக்கு. அப்ப ஏன்னா பி வந்து எவ்வளவு டைம்ஸ் வருது? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ அதுதான் வித்தியாசம். அப்ப இங்க 135, இது வந்து எவ்வளவா இருக்கு? 166. அப்ப இந்த இடத்துல பி வந்து 2 டைம்ஸ் வருது. டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த பி ஓட வேல்யூ கிடைக்கும். எவ்வளோ? 31. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் 31. சரியா? ஓகேவாப்பா? கிளியரா? இந்த டைப்புக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு. உங்களுக்கு இதுவே சால்வ் பண்ணா போதும் சொல்றேன். சரியா? இப்படி சம் கண்டுபிடிச்சே சால்வ் பண்ணுங்க. ஓகே ஓகேவாப்பா? கிளியரா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக். ஆவரேஜ் இவ்வளவு போதும்பா. இந்த டைப் படிச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் சார் ஆவரேஜ்ல வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்கிரீன் மட்டும் கேண்டிடேட் கொஸ்டின் வரும்ல சார்? இப்போ இவ்வளவு குரூப் டி வந்து குரூப் டில இந்த லெவல்ல தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம டஃப்பான கொஸ்டின் எல்லாம் இருக்கு, பயங்கரமான கொஸ்டின் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம குரூப் டி லெவல்ங்கும் போது இந்த டைப் போதும் சொல்றேன். என்டிபிசியா இருந்தா நீங்க போதும்ல சார்? என்டிபிசி தான் சார் ரொம்ப டஃப்பா இருக்கு. என்டிபிசி ரொம்ப டஃப் கிடையாது, சாவடிப்பேன். சரி, இதை விட கொஞ்சம் படிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. நிறைய கான்செப்ட் இல்ல, இதுல வந்து இந்த ஆர் டைப் மட்டும் தானே சார் இருக்கு? நீ நம்பர்ஸ் நல்லா படிச்சுக்கோ. இந்த ஆர் டைப் வந்து படிச்சாவே இது மேக்ஸிமம் கவர் ஆகும் சொல்றேன். சரியா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரி சார். சார் லாஸ்ட் டைப் சம் ஒன்னோட சொல்லுவீங்களா சார்? இந்த லாஸ்டா இந்த சம்மா? ஆமா சார். ஆமா. ஓகே. இதுல என்ன டிஃபரன்ஸ் இல்ல, என்ன எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டா இருக்கு? இப்ப மொத்தமா 3 நம்பர் இருக்கு. சரிங்களா? ஏபிசிங்கிறது 3 நம்பர் இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டானா, முதல் கான்செப்ட் புரிஞ்சிச்சாங்க கேளுங்க சார். முதல்ல அந்த நம்பர் இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்த 2 நம்பர் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுக்கும்போது அதோட ஆவரேஜ் வந்து 40 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 நம்பர் எடுக்கும்போது அதோட ஆவரேஜ் வந்து 43 சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த பிஏ வந்து 2 டைம் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க வேற ஒண்ணும் இல்ல, ஓவரால் சம் மியூட் பண்ணுங்க.
மொத்தமா 3 நம்பர் இருக்கு சரிங்களா. ஏ பி சிங்கிற இல்லையா 3, அதுதான் 3ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இங்க வந்து போன சம்ல எல்லாம் 20 நம்பர்கள் 30 நம்பர்கள் கொடுத்துட்டான். இதுல வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்கான், அதுதான் 3. ஓகே, அதோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45. அப்ப இதுல இருந்து சம் கண்டுபிடிச்சா அந்த 3 நம்பர் பாத்தீங்கன்னா 135 இருக்கு. ஓவரால் சம் எவ்வளவா இருக்கு? 135. 3 நம்பர் 135 இருக்கு. ஆட் பண்ணா 135. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நம்பர் எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அதுல இருந்து 2 நம்பர் எடுத்து நம்ம சம் கண்டுபிடிச்சோம்னா 18 கிடைக்குது சரிங்களா. இது எப்படி 80 கிடைக்குது? 40 into 2. சார் தெரிய மாட்டேங்குதுங்க சார். 40 தெரியலையா? தெரியலையாப்பா? ஸ்கிரீன் தெரியலையா சார்? இப்போ தெரியுதுங்க சார். தெரியுது சார். ஓகே, 40 into 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 80 கிடைக்கும் சரியா. அடுத்தது அதே 86 எப்படி வருதுன்னா 43 into 2, இதுதான் 86 வருது சரிங்களா. அப்ப இது இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 166 கிடைக்கும் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 2 + 2 4 இருக்கா. அப்ப இந்த இடத்துல 4 நம்பர் வருது, ஆனா மொத்தமா 3 நம்பர் வருது சரிங்களா. அப்போ 4 நம்பர் எப்படி வருதுன்னா பிஏ பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எங்க வேற ஒண்ணும் இல்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த வித்தியாசத்தை எடுத்துங்க, அதுதான் அந்த வேல்யூ. 80 + 86 பாத்தீங்கன்னா 166. ஓகேங்களா. 135க்கும் 166க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு கிடைக்குது? 31. இதுதான் வந்து ஆன்சர். அந்த பியோட மதிப்பா இருக்கு. ஓகேவா? கிளியரா? போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா பி கேட்டிருந்தாலும் சி கேட்டிருந்தாலும் அந்த 2 வேல்யூமே வந்து ஆட் பண்ணி இதுல மைனஸ் பண்ணா கிடைச்சிருங்களா சார்? ஆமா, வித்தியாசத்தை எடுத்துக்கோ, அதுதான் சம்மா இருக்கு. வித்தியாசம் தான் அந்த நம்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே சரியா? வித்தியாசம் தான் இதுல வரும். அவன் என்ன கேக்குறானோ அது வித்தியாசமா இருக்கும்னு சொல்றான் சரியா. சம்ம கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் எடுத்துக்கோ, வேல்யூ கிடைச்சிரும் சொல்றான் சரியா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். வாட் இஸ் ரேஷியோ அண்ட் வாட் இஸ் ப்ரொபோர்ஷன்? விகிதம், விகித சமம், விகிதாச்சாரம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு டாபிக் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து டாபிக் குள்ளேயே போறோம். விகிதம், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், ஹெட்சல் சிஸ்டம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்படி போகும் சொல்றேன் சரியா. நீங்க வேகமா சால்வ் பண்ணீங்கன்னா வேகமா கம்ப்ளீட் பண்ணலாம், கான்செப்ட் படிக்கலாம். ரேஷியோ, வாட் இஸ் ரேஷியோ? ரேஷியோன்னு என்ன சொல்லலாம்? மேல ஒரு புள்ளி கீழ ஒரு புள்ளின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். விகிதாச்சாரம் இல்ல பெர்சன்டேஜ்னு சொல்லலாம் சார். சார் இது வந்து பை சார், அது ஈக்குவல் டு சார். ஒரே நிமிஷம் சார். ரேஷியோ வந்து 2/5ன்னு சொல்லணும். ப்ரொபோர்ஷன்னா ஈக்குவல்னு சொல்லணும். அதான் சார் பெர்சன்டேஜ். இவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ், அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பெர்சன்டேஜ் சொல்லலாம். ஓகே, வேற ஈஸ்ட்ல வருமாங்க சார்? பைன்னு சொல்லுவாங்க சார். 2/5ன்னு சொல்லுவாங்க. 2/5 அது ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் வந்து ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்ற மாதிரி ரெண்டு குவாண்டிட்டியோட ஷார்ட் ஃபார்ம், அதுதான் வந்து டெஃபினிஷன் சரியா. என்னன்னா குவான்டிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப நான் ஒரு நம்பர் எழுதுனா ஆன்சர் சொல்லிடுவீங்க 20:30 இல்லையா. இதை வந்து 2 டாட்டை வந்து இஸ்டு ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் இஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆன்சர் என்ன சொல்லிடுவீங்க, 2:3 எல்லாருக்குமே தெரியும். 2:3 தான் ரேஷியோ அப்படிங்கிறது சரிங்களா. அப்ப என்ன மீனிங்னா இந்த 20:30ங்கிறது 2 குவான்டிட்டி சரிங்களா. ஏன் குவான்டிட்டின்னு சொல்றேன்னா சொல்றேன், இங்க பாருங்க 2 குவான்டிட்டி மோர் தென் 2 குவான்டிட்டின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ 2 குவான்டிட்டியோட எளிய வடிவம் தான் சரிங்களா. இரு எண்கள் எடுத்தோம்னா 2 நம்பரோட எளிய வடிவம், தமிழ்ல
என்ன சொல்லலாம்? எளிய வடிவம். சரிங்களா? இரண்டு குவான்டிட்டியோட எளிய வடிவம் தான் என்ன சொல்லலாம்? ரேஷியோன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த எளிய வடிவம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2:3 கிடைக்குதா? இதுதான் எளிய வடிவம். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு குவான்டிட்டியோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ரேஷியோவை 2:3 கிடைக்குது. இந்த 2:3 நீங்க சொன்ன மாதிரி 2:3 எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாம். ஓகே, புரிஞ்சா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்மாலஸ்ட் ஃபார்ம். சரியா? ஸ்மாலஸ்ட் ஃபார்மா இருக்கும். சரிங்களா? மோர் தென் 2 குவான்டிட்டி. இப்போ 30 40 அப்படின்னு வருதுன்னா இதோட ரேஷியோ என்னவா மாறும்? 2:3:4 வரும். சரியா? அப்போ இந்த 2ம் 3யும் எப்படி கிடைக்குது? ஒரு ஈக்குவல் டிவைட் பண்றோம். எதால டிவைட் பண்றோம்? 10 அதுக்கு ஒரு பேர் இருக்கு. எல்சிஎம்ங்க சார். எல்சிஎம் 20-30யோட எல்சிஎம் என்ன? 60 சார். 60ஆல டிவைட் பண்ணா 2:3 வருமா? இல்ல சார், இது டிவைட் பண்றது கேன்சல் பண்றோமா சார்? கேன்சல் தான் பண்றோம். ஆமா, எதால கேன்சல் பண்றோம்? மாத்தி சொல்லிட்டோமா நீ? அந்த டிஃபரன்ஸ் என்ன? 10. அதுவெல்லாம் வராது. 10ஓட பேர் என்ன? அது ஒரு நம்பர் HCF தான். அதாவது LCF அந்த யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க LCM இல்ல. சரியா? HCF ஆல டிவைட் பண்றோம். சரிங்களா? இதோட ஹையஸ்ட் ஃபேக்டர். இப்போ இது 2ஆல டிவைட் பண்ணலாம் தானே? 2ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 15. அப்ப இது ஸ்மாலஸ்ட் ஃபார்மா? இல்ல. மறுபடியும் அடிபடும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் ஃபேக்டர் எதுனா எது? HCF எது? 10 தானே? 10ஆல தான் டிவைட் பண்ணும்போது, ஹையஸ்ட் ஃபேக்டரால டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ரேஷியோ கிடைக்கும்னு சொல்லலாம். ஓகே, அது அந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரியா? நம்ம படிச்சிட்டோம் HCF. ஓகே, ரேஷியோ பாத்தீங்கன்னா எளிய வடிவம், ஸ்மாலஸ்ட் ஃபார்ம். அது பின்ன வடிவத்தில் எழுதலாம், 2:3 எழுதலாம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கம்பேர் பண்ற குவான்டிட்டின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரெண்டு குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா சேம் யூனிட்டா இருக்கணும். சரியா? சேம் யூனிட் அப்படின்னா ஒரே அழகா இருக்கணும். சரியா? இதுல ஒரு சம் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? சேம் யூனிட்னா ஒரே அழகு. சரிங்களா? இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் 1 கிலோமீட்டர் and 500 மீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கும் 500 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் சொல்லுங்க. 2:1. 2:1. வெரி குட். எப்படி 2:1 வருது? 1 கிலோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் டு 500 மீட்டர்னா இது டைரக்டா அடிக்க கூடாது. இங்க கிலோமீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம சேம் யூனிட், அதான் சேம் யூனிட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்ப மீட்டரா மாத்தணும். கிலோமீட்டரை மீட்டரா மாத்திடலாம் இல்லையா? ஈஸியா மாத்திடலாம் இல்லையா? ஒரு கிலோமீட்டர்ங்கிறது எவ்வளவு மீட்டர்? 1000 மீட்டர். அப்போ 1000 மீட்டர் இன்டூ 500 மீட்டர் எடுத்துதான் 0 வரனால 0 கட் பண்ணிடலாம். என்ன வரும்? 2:1 கிடைக்கும். இதுதான் எளிய வழி. ஓகே, அதான் சேம் யூனிட். புரிஞ்சா? சேம் யூனிட். ஓகே, அப்ப சேம் யூனிட் என்னெல்லாம் வரும்னா ருப்பி, பைசான்னு வரும், கிலோமீட்டர், மைல்னு வரும். சரி, நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணுவாங்க. டேஸ் பாத்தீங்கன்னா per hour கூட, per hour அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அது நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2:3 இருக்கு இல்லையா? அந்த 2:3 20-30யோட ரேஷியோ 2:3. 40-60யோட ரேஷியோ சேம் 2:3 தான் சார். 100-150யோட ரேஷியோ 2:3. அப்போ என்ன சொல்ல வரேன்னா 2:3னா நம்ம டைரக்டா இதுதான் வரும் சொல்ல முடியாது. சரிங்களா? இதுவா கூட இருக்கலாம். சரிங்களா? அப்ப என்னன்னா இந்த ரேஷியோ பக்கத்துல, சரிங்களா, எப்பவுமே
ஒரு நம்பர் ஒளிஞ்சிட்டு இருக்கும் சரிங்களா, அன்னோன் வேல்யூ. இந்த இடத்துல 10 வந்தாதான் மாத்திர ஒரு நிமிஷம் 10 வந்தாதான் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 into 10 20, 3 into 10 13 கிடைக்கும். 10க்கு பதிலா 20 வரும்போது 40 16 மாறும். இந்த 20க்கு பதிலா 50 வரும்போது 2 into 50 100, 3 into 50 150. அப்போ இது 10 இருக்கலாம், அந்த அன்னோன் வேல்யூ 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 50 இருக்கலாம். அதை கண்டுபிடிக்க 2x 3xன்னு வச்சு சால்வ் பண்ணுவோம். ஏன் எக்ஸ்ன்னு இப்போ ரேஷியோவை 2x எடுங்க 3x எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எடுக்கிறோம்னா இதான் ரீசன் சரியா. அதுல ஒரு அன்னோன் நம்பர் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணணும் சரியாப்பா. ஓகேவா? ஓகே சார். இதுதான் இன்ட்ரோ. இது இந்த டாபிக்ல இது வந்து இன்ட்ரோவா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ரேஷியோ. அப்ப ரேஷியோனா ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் சரியா. அப்ப ப்ரொபோர்ஷன்னா என்ன? 2 ஈக்குவல் ரேஷியோ. 2 ஈக்குவல் ரேஷியோ தான் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க சரியா. இது தனியா படிப்போம், இது தனியா படிப்போம் சரியா. இதுலதான் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட். ப்ரொபோர்ஷன்ல ரொம்பவே ஈஸி தான் சொல்றேன் சரியா. அப்ப ரேஷியோ கான்செப்ட் ஃபார்முலாஸ் இருக்குல்ல சார், அது 1 by 1 மீன் ப்ரொபோர்ஷனல், தேர்ட் ப்ரொபோர்ஷனல், ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். ஆமா, அது ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மீன் தேர்ட். ஓகே, அது 1 by 1 படிச்சுக்கலாம் சரியா. பர்சன் சார் ஒரே டவுட் சார், ஹைட் அண்ட் அன்னோன் வேல்யூ சொன்னீங்கல்ல சார், அது எப்படி ஃபைண்ட் பண்றதுங்க சார்? ஐயோ, அது கொஸ்டினா செட் பண்ணுவோம். இப்போ 2 numbers are in the ratio 2:3, their sum is 1500. இந்த மாதிரி கொடுத்து find the smallest value, find the difference between 2 numbers அப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. நாம இந்த 2:3 2x 3x எடுத்து சம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. இது நம்ம பின்னாடி வரக்கூடிய டைப்ல அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. What is the ratio? 2.80 and 40 paise. வேகமா சொல்லுங்க. Option C. 7:1 sir. 7:1. எவ்வளவு வருது? 7:1 sir. 7:1 sir. 1 sir. ஓகே, அப்போ ஒரு சைடு வந்து ருப்பி கொடுத்திருக்காங்க இல்லையா, 2 ரூபி 80 இல்லையா, 2 ரூபாய் 80 பைசா இல்லையா, இஸ்டு 40 பைசான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு சைடு ருப்பி இருக்கு. 1 ருப்பிங்கிறது எவ்வளவு? 1 ரூபாங்கிறது எவ்வளவு பைசா? 100 பைசா. அப்ப இத வந்து என்னவா மாத்தலாம்? பைசாவா மாத்தலாம். 280 பைசா கரெக்டா. 40 பைசான்னு எடுத்து சால்வ் பண்ணலாமா? 0 0 அடிபடும். எந்த டேபிள்? 4 டேபிள்ல அடிச்சோம்னா இங்க 1 டைம், இங்க எவ்வளோ? 7 டைம்ஸ். 7:1 அடிக்கிறது கேன்சல் பண்ணுவோம். 7:1. ஓகேவாப்பா, கிளியரா புரிஞ்சா? ஓகே சார். அப்ப இந்த மாதிரி சேம் யூனிட்டை வச்சு சால்வ் பண்ண மாத்திர மாதிரி எனக்கும் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பவர்ல வர மாதிரி சரியா. இங்க பாருங்க, ஒரு நம்ம இது சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா. a power m into a power n is equal to a power m plus n இல்லையா எழுதலாம்னு சொல்லியிருந்தோம் சரியா. இப்ப 2 power 5 இருக்கு. இந்த 2 power 5 எப்படி எழுதலாம்? 2 cube into 2 square எழுதலாமா? 2 1 தானே. 2 power 4 into 2 power 1 எழுதலாமா? எப்படி வேணாலும் எழுதலாம். ரெண்டும் ஆன்சர் ஈக்குவல் தான் சொல்றேன். 2 power 5 தான் சொல்றேன். ஈக்குவல் தானே. ஓகே பாப்பா, புரியுதா? அப்ப இங்க பாருங்க, இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா 2 cube into 2 square இருக்கு இஸ்டு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா 3 power 1 into 2 power 2 square இருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் கேன்சல் பண்ணி 8:3 தான் ஆன்சர்
இங்க எழுதுன நம்பருக்கு இல்லையா? இப்படி அடிக்கலாம் தானே? எஸ் சார். ரெண்டு சைடும் சேம் நம்பரா இருந்தா கேன்சல் பண்ணலாங்கிறது தான் சொல்ல வந்தேன். சரியா? ஓகே, இங்க பாத்துக்கோ. அப்போ கொஸ்டின் பாருங்க, 2 பவர் 1.5 இருக்கு இஸ் டு 2 பவர் 0.5 இருக்கு. ஓகேவா? இப்ப இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க பாத்துக்கோ, இத வந்து பிரிச்சு எழுதலாமா? 2 பவர் 1.5 2 பவர் 1 இன்டு 2 பவர் 0. எழுதலாமா? எஸ் சார். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1.5 கரெக்டா? அப்ப 2 பவர் 0.5 கேன்சல் பண்ணலாம். 2:1 சார். 2:1 கிடைக்குமா? 2:1. ஆமா சார். ஓகே ஓகே சார். கிளியராப்பா? புரியுதா? அப்ப இங்க பாருங்க, இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா சேம் நம்பர் தான். சரியா? எங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கோ அங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 வரும். அதாவது பவர் வந்து எங்க கம்மியா இருக்கோ அங்க 1 வரும். இதோட டிஃபரன்ஸ் எடுங்க. 1.5க்கும் 0.5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அது வந்து இந்த 2ஓட பவர்ல அப்ளை பண்ணிக்கும். 2 பவர் 1 2:1 இப்படி சொல்லலாம். ரெண்டுமே சேமா இருக்கிற இடத்துல, சரியா, ஸ்மாலஸ்ட் நம்பர் வரும்போது 1 தான் வரும். அடிபடும் சொல்றேன் இந்த இடம். ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே சார். இதை ட்ரை பண்ணுங்க சார். திருப்பி ஒரு தடவை மட்டும் சொல்லிருங்க சார். அதை இல்ல, உனக்கு இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னதே புரியுதுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? பிரிச்சு சால்வ் பண்றது. இப்ப ரெண்டாவது என்ன சொன்னேன்னா, இங்க ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ற இடத்துல பவர் எங்க கம்மியா இருக்கு? ரைட் சைடுல. கரெக்டா? இந்த சைடுல தானே? அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா 1 தான் வரும். அடுத்தது லெஃப்ட் சைடுல என்ன வரும்னா, இந்த பவரோட வித்தியாசம் இருக்கு இல்லையா, 1.5க்கும் 0.5க்குள்ள வித்தியாசத்தை எடுத்துக்கோ. வித்தியாசம் 1. அது இந்த கண்டிப்பா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 2ஓட பவர்ல யூஸ் பண்ணு. அதான் ஆன்சர் ஆகும். 2 பவர் 1 2. ஓகே சார். சேமா இருக்கணும். பேஸ் சேமா இருந்தா மட்டும்தான் அப்படி பண்ணணும். 4:1. அவ்வளவுதான். பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, டைம் ஆயிடுச்சு இல்லையா? பாருங்க, அப்ப பேஸ் வந்து 4 பவர் 3.5 இருக்கு, 2 பவர் 5. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 மாத்துங்க. 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 ஸ்கொயர்னு எழுதணும்னா 2 ஸ்கொயர் 3.5 இஸ் டு 2 பவர் 5. அப்ப இது ஒரு பவருக்கு மேல இன்னொரு பவர் வந்து பிராக்கெட் வச்சு வரும்போது என்னவா மாறும்? 2 இன்டு 3.5 எவ்வளோ? 7 மாறுமா? 2 பவர் 7 இஸ் டு 2 பவர் 5. சரியாப்பா? அப்ப வந்து பவர் எங்க கம்மியா இருக்கோ அதுல 1. இந்த பவரோட வித்தியாசம் எவ்வளோ? 2. அது இந்த 2 பவர்ல அப்ளை பண்ணா 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4:1. சரியா? இப்ப இதே ஸ்டெப்பை இங்க எழுதுறேன், பிரிச்சு எழுதுறேன். எப்படின்னா 2 பவர் இங்க ரைட் சைட்ல 5 இருக்கு. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? 2 பவர் 5 இன்டு 2 ஸ்கொயர்னு பிரிச்சா 2 அடிபடும். கரெக்டா? 2 பவர் 5. அப்ப 2 பவர் 5ம் 2 பவர் 5ம் கேன்சல். 2 ஸ்கொயருங்கிறது 4. ரைட் சைட்ல யார் இருப்பா? அடிபட்டா 1 இருப்பா. 4:1. புரிஞ்சா? கிளியரா? ஓகே. ஒரே ஒரு சம்மோட முடிச்சிடலாம். சரியா? சார் காப்பி பண்ணிக்கிறேன், அதை கொஞ்சம் வைங்க. ஓகே 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 ஓகே. இப்ப என்னன்னா, இப்போ கிளாஸ் வந்து ஓகே தானே, இல்ல வேற மாதிரி எடுக்கணுமா, இல்ல
எப்படிப்பா? ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வேகமா எடுங்க, இல்லை ஸ்லோவா எடுங்க, என்ன பண்ணலாம்? என் சைட்ல இருந்து ஏதாவது தப்பு இருக்கா, மிஸ்டேக்? அதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் இல்ல சார், கரெக்டா சார் எடுக்கிறீங்க. யார் பண்ணி? பட் ஆனா வந்து ரீசனிங்கை விட மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். கொஞ்சம் வந்து அதுதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, இது நீங்க வந்து பிராக்டிஸ், உங்களுக்கு புதுசா நீங்க பார்க்காத ஒரு மேக்ஸ் வந்து இது சால்வ் பண்ணாத ஒரு பர்சனா இருந்தா கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் சொல்றேன். சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் சொல்றாரு. சரிங்களா? சரி, ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? புதுசா ஒரு விஷயம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து உங்க சைட்ல இருந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வரும் சொல்றேன். ரிவைஸ் பண்ணா வராத ஆட்களும் வர வச்சிடலாம் சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க சார். ஏன்னா வந்து இதுல நான் பார்த்திருக்கேன்னு சொல்றேன். நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா above 30 கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். சரிங்களா? எதுவுமே தெரியாது, மல்டிப்ளை அடிஷன் தெரியாது, அவன் பாஸ் பண்ணி காமிச்சிருக்கான்னு சொல்றேன். பாஸ் பண்ணிருக்காங்க சொல்றேன். அந்த பாஸ் பண்ற எப்படி பாஸ் பண்ணிருக்காங்கன்னா தெரியாத விஷயத்த கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன எனக்கு வந்து இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கறதே அந்த பர்சனுக்கு தெரியல. அதையே கேட்டாங்க, சார் இது எப்படின்னு சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா சொல்லி கொடுத்தது கரெக்டா 1 by 1 ஃபாலோ பண்ணாரு, பிராக்டிஸ் பண்ணாரு. அவர் சைட்ல இருந்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணாங்க. சரிங்களா? ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாரு. அந்த பிராக்டிஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவர் பாஸ்ங்கிற ஒரு வார்த்தைய கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. பாஸ் பண்ணி காமிச்சாரு. சரிங்களா? இது நான் சொல்ற பர்சன் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4ல நடந்த விஷயம். சரியாப்பா? அதே கணக்கு நான் சொல்றேன். இந்த சம் சொல்லவா, ரிப்பீட் பண்ணவா? ஆமா சார், ஒன் டைம். ஓகே ஓகே. இங்க பாருங்க, இப்ப என்னன்னா 4 பவர் 3.5 இருக்கு. சரிங்களா? 2 பவர் 5னா நம்ம ஒரு நம்பர் எப்போ கேன்சல் ஆகும்னா ரைட் சைட்லயும், சரியா, லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரே மாதிரி இருந்தா ரேஷியோவை என்ன பண்ணலாம், அழிக்கலாம். 2 பவர் 3 5 into 2 பவர் 3 இருக்குன்னு வைங்க. இந்த 2 பவர் 3யையும் 2 பவர் 3யையும் அடிச்சுக்கலாம், கேன்சல் பண்ணலாம். இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா 1.5 கிடைக்கும் இங்க இருக்கிற நம்பர். சரியாப்பா? அப்ப இது என்ன பண்ணலாம்னா, இது புரிஞ்சுங்களா? ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணலாங்கிறது தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ இங்க வந்து ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. ஏன்னா 4 பவர் 3.5 இங்க பாருங்க, 4 வந்து என்ன பண்ணலாம், 2-ஆ மாத்தலாம். 2-ஆ வந்து 4-ஆ மாத்துறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? கொஞ்சம் வந்து ஆல்டர்னேட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 4-ஆ வந்து 2-ஆ மாத்திக்கலாம். 4ங்கிறது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் தானே 4. சரிங்களா? அப்ப 2 into 2. அப்ப 2 into 2-ஐ தான் 2 ஸ்கொயர்னு எழுதுவாங்க. அப்ப 4க்கு பதிலா 2 ஸ்கொயர்னு அப்ளை பண்ணோம்னா பவர் கிடைக்கும். சரிங்களா? 2 பவர் 5. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 3.5 2 into 3.5 என்னன்னா, நீங்க 2 into 35 எடுத்தீங்கன்னா 17 கிடைக்கும். ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 7. சரிங்களா? அப்ப 2 பவர் 7 is to 2 பவர் 5. சரியாப்பா? அப்ப ரைட் சைட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரைட் சைட் கம்மியா இருக்கு, இப்ப பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ரைட் சைட் கம்மியா இருக்கு, லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்போ நான் ரெண்டு விதமா சொல்லியிருந்தேன். ரைட் சைட்ல எங்க கம்மியா இருக்கோ, சரிங்களா, அந்த இடத்துல 1 கொடுத்துருங்க. சரியா? அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட்ல தான் அதிகமா இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எடுத்துக்கோ. 7க்கும் 5க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 2. சரிங்களா? அந்த 2-ஐ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற 2-ஓட பவர்ல அப்ளை பண்ணுங்க. 2-ஓட பவர்ல அப்ளை பண்ணுங்க. பவர்ல தான் அப்ளை பண்ணுங்க. அப்ப 2 இல்லையா? 2 ஸ்கொயர் என்ன? 4. 4:1. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். 5 போட்டிருக்கீங்களா சார்? அந்த 2 மட்டும் 1 மட்டும் எப்படி கீழே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். மீதி எல்லாமே புரியுதுங்க சார்.
இந்த 1 எப்படி வருதுன்னா இங்க பாருங்க, இந்த 1 2 பவர் 7 வந்து இங்க பாருங்க, இந்த ஸ்டெப் இல்லைன்னா வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்ப இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியல, 1 வந்தது உங்களுக்கு புரியலன்னா இங்க பாத்துங்க. இப்ப வந்து எந்த சைடு கம்மியா இருக்குன்னு பாருங்க. பவர் வந்து எந்த சைடு கம்மியா இருக்கு? ரைட் சைடா. அப்ப இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை 2 பவர் 5 இன்டூ 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இது நாம படிச்சிருக்கோம் சிம்பிளிபிகேஷன்லயே, சரிங்களா? இந்த நம்பரை வந்து பிரிக்கலாம். ஏன் 5ஆ பிரிக்கிறோன்னு, இந்த ரைட் சைட்ல 5 தான் இருக்கு. அப்ப இந்த 5ஐயும் கேன்சல் பண்றதுக்கு வேண்டி 5 பிளஸ் 2 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 2னா 2 பவர் 7 எழுதலாமா? சரியாப்பா? அதுதான் வந்து இப்படி பிரிச்சிருக்கோம், நமக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். சரியா? ஏன் 5 பிளஸ் 2 6 பிளஸ் 1 எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். ஆனா நமக்கு 6 தேவையில்ல, 5 தானே இங்க அடிபடணும். அப்போ 5 எடுத்துக்கோன்னு சொல்றேன். சரியா? இப்ப 2 ஸ்கொயர் என்ன? 4. அடுத்தது 2 பவர் 1 ஸ்கொயர் என்ன? இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஃபுல்லாவே அடிபடுது. அப்ப இந்த இடத்துல வெறுமனே 0 அந்த மாதிரி இல்ல, 1 நிக்கும்னு அர்த்தம். 4:1. ஓகே சார், தேங்க் யூ. புரிஞ்சதுங்க. ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார், தேங்க்யூ. சார் இந்த கடைசி பட்டன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? பிராங்க்லின் சொல்லுப்பா. சார் இந்த கடைசி மட்டும் சார், இந்த 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 2 இஸ்டு 2 பவர் 5ன்னு போட்டிருக்கீங்களா சார்? ஆமா, அத வந்து பிரிச்சு எழுதி இருக்கோம். இப்ப இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சா? புரிஞ்சு சார். இப்ப இது ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது உன்னோட கேள்வியா இருக்கு. ஏன் பிரிக்கிறோம்னா, இந்த நம்பர் தான் அடிபடும். எங்க கம்மியா இருக்கோ அந்த நம்பர் அடிபடும். அப்ப இந்த 2 பவர் 7 தான் நம்ம 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ மேல 2 ஆட் பண்ணா இதே தானே கிடைக்கும். புரியுது இல்லையா? ஏன் வந்து 5ஆ எடுத்தோம்னா, இங்க ரைட் சைட்ல 5 இருக்கிறதுனால இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். அப்போ 2 பவர் 5ம் 2 பவர் 5ம் அடிபடும். சரிங்களா? சார் இது எப்படி எழுதலாம் சார்? 2 பவர் 3ன்னு எழுதலாம்ல சார்? 2 பவர் இங்க பாத்தீங்க 2 இருக்கிறதுனால மேல மைனஸ் பண்ணிட்டு 5ஆ பிரிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து 2 பவர் 5 இருக்கறனால நம்ம அந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்ப ரைட் சைடு 2 பவர் 3 இருந்ததுனா நம்ம 2 பவர் 3 அங்க 2 பவர் 4. இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ. 2 பவர் 7 is to 2 பவர் 3. நீ என்ன பண்ணுவ? எப்படி பிரிப்ப? சார் 2 பவர் 4 into 2 பவர் 3. 2 பவர் 3 பவர். சரியா? இந்த 7 வந்து 4 plus 3ஆ பிரிச்சுக்கோ. சரியா? அப்பதான் வந்து 2 பவர் 3யும் 2 பவர் 3யும் கேன்சல் ஆகும். இப்போ 2 பவர் 4 is to 1ன்னு ஆன்சர் வரும். அதாவது 2 பவர் 4ன்னா 16 is to 1 ஆன்சர். இந்த நம்பருக்கான ஆன்சர். ஓகே சார். நெக்ஸ்ட் சம் மட்டும் காமிங்க சார், நோட் பண்ணிக்கிறோம் சார். ஓகேப்பா, நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே, பார்த்து 9 பவர் 3.5 3 பவர் 5 சொல்லலாம். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.